ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வர ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறீங்களா? அதில் எவ்வளோ டேஞ்சர் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் நமக்கு தெரியாதவங்க நமக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா, அதில் நிறைய பேர் நம்மளை ஏமாற்றணும், அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ரீசெண்ட் டேஸில் ஒரு புதுவிதமான ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஒரு லேடிஸோட ப்ரொஃபைல்லேருந்து இவங்க டிப்பிக்கலாக வந்து லண்டனில் ஒர்க் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒரு துபாயில் ஒர்க் பண்ணுற மாதிரியோ, அப்ராடில் இருக்க மாதிரி ஃப்ரம் தமிழ்நாடுன்ற மாதிரி போட்டுட்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் நமக்கு நார்மலாக வந்து காமன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க. நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் நம்ம எந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எடுத்தோம்னாலும் காமன் ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க. பட்டு அந்த மாதிரி மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் ஒரு அன்னோன் பர்சனாக வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க அதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் மெசேஞ்சரில் ஒரு ஹாய், என்ன எப்படி இருக்கீங்க, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க. அண்ட் தென் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுறப்போ நீங்கள் ஃபர்தராக இன்னும் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன், உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு இதை வந்து உருவாக்கிட்டு, அதுக்கப்புறமா அவங்க ஒரு 2-3 டேஸ் கழித்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம், ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் இருக்குது, இல்லை ஒரு ட்ரேடிங் ஆப்பில் நான் ட்ரேட் பண்ணுறேன், இதில் எனக்கு நான் நல்லா சம்பாதிச்சிட்ருக்கேன், நீங்களும் வந்து அந்த ட்ரேட் பண்ணிங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த ட்ரேடிங் ஆப் தான் வந்து ஆக்சுவலான ஸ்கேமே. எப்படின்னா, இந்த ட்ரேடிங் வந்து இந்த ஆப் வந்து அவங்களே தயாரித்த ஒரு ஆப். ஒரு நார்மல் எல்லாரும் ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் கிடையாது. அவங்க ஒரு தனி வெப்சைட்டில் அவங்க தனியாக ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அந்த லிங்க் கொடுக்குறப்போ நீங்கள் அந்த ட்ரேடிங் ஆப்பில் போய் பணத்தை ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லி லோட் பண்ணிங்கன்னா அந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. அது ஆக்சுவலாக ட்ரேடிங்க்கு போகாமல் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. இது வந்து தெரியாமல் அந்த வெப்சைட் ஆனால் நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டே இருக்கும். பட் நிஜமான ட்ரேட் நடக்காதுங்க. இந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறப்போ தான் உங்களுக்கு எங்கே போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது தெரியும். இது வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிள். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இது மாதிரி தான் ஒரு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு லேடி காண்டாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவங்கள்ட்ட காண்டாக்டில் இருந்திருக்காரு. அவங்க ஒரு ட்ரேடிங் ஆப் கொடுத்து ட்ரேட் பண்ண சொன்னதில் இவர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லேக்ஸ் கணக்கில் போட்டவர், அதுக்கப்புறம் ஒரு 1 crore வரைக்கும் போய் அந்த ஆப்பில் லோட் பண்ணிட்டார். இப்போது வந்து நிறைய ப்ராஃபிட்லாம் இருக்க மாதிரி காட்டுது. பட் இப்போ போயிட்டு அவர் அந்த பணத்தை வித்ட்ரா ட்ரை பண்ணுறப்போ கேட்டால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னொரு ஒரு 30 lakhs நீங்கள் கட்டணும், ஜிஎஸ்டிக்காக கட்டணும், திருப்பி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து அப்புறம் தான் பார்க்க போனால் இது எல்லாமே ஸ்கேம். அவங்க கொடுத்துருந்த வெப்சைட் உண்மையான வெப்சைட் கிடையாது. ஒரு சும்மா இவங்களாம் ஒரு ரேண்டமாக க்ரியேட் பண்ணியிருந்த ஒரு வெப்சைட் தான். இப்போது அந்த ஃப்ரெண்டு வந்து தெரியாமல் ஏமாந்துட்டார். அவர் இப்போ போயிட்டு சைபர் க்ரைமில் போய் ரிப்போர்ட் பண்ணி அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதை ரெக்கவர் பண்ணுறதோட சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இவர் பணம் அனுப்பின உடனே அவங்க அதை மூவ் பண்ணியிருப்பாங்க வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அப்போது இது மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் வந்து ஆன்லைனில் நடந்துகிட்ருக்கு. அப்போது உங்களுக்கு தெரியாதவங்கள்ட்ட இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வருதுன்னா ஃபஸ்ட்டு அதை யோசிங்க. இல்லை உங்களுக்கு நிறைய காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு பாருங்கள். அதை ஒரு டியூ டிலிஜென்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணுங்கள். இன்னுமே சேஃபாக இருக்கணும் ஆன்லைனில் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஒரு பப்ளிக் அன்னோன் பீப்புள் பார்க்க முடியாத மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்குது, எல்லாரும் பார்க்க முடியாத மாதிரி லாக் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ப்ரொஃபைலை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் கம்யூனிகேட் பண்ணுங்கள்.